உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. அதிமுகல இருந்து செங்கோட்டையன் அவர்களை பதவி நீக்க செஞ்சுட்டாங்க. அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? ஏங்க, இது ஒரு மூத்த அரசியல்வாதி செய்யக்கூடிய செய்யாது. என்ன சொல்கிறீங்க? தாமே அதிமுக இருந்து விலகிட்டார், தாவேக்காவுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. அவர் எதுக்காக நீக்கிறாங்க? கட்சியை நான் ஒற்றுமைப்படுத்த போகிறேன், அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு சென்றவங்களெல்லாம் நான் ஒற்றுமைப்படுத்தி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஒன்றிணைக்க போகிறேன்னு தானே போனார். அப்போ ஒன்றிணைக்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்டில் இல்லாமல் அவர் கட்சியை விட்டு ஒதுங்கியாவது இருந்திருக்கலாம்ல. இந்த ஒரு மாற்று கட்சியில் போய் எதுக்கு சேர்றாரு? அப்போ கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இவர் செயல்பட்டால் தான் கட்சியிலேருந்து உறுப்பினர் பதவி முதற்கொண்டு காலி பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு இவர் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்லேயே அதிகமான 2 கோடி உறுப்பினரை கொண்ட கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த செங்கோட்டையன் இன்றைக்கி வரல, கலைஞர் காலத்தில் இன்றைக்கி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதியை எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்சாரோ, கட்சியை தொடங்கினாரோ, அன்னையிலிருந்து இன்றைக்கு வரையும் அதிமுக இருந்திருக்காரு. அம்மாவால் ஒரே ஒரு ட்ரிப் தான் நீக்கப்பட்டிருக்கார், திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கட்சியில் பாடுபட்டவர். இந்த மாதிரி எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு தாவேக்கா கூட போக வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? அப்போ ஏங்க ரசிகர் மட்டும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி, கலைத்துறையில் நடிகர் நிறையா பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்க, சிவாஜி கணேசனை குண்டமாக ஒரு பெரிய நடிகர் தமிழகத்தில் வந்துடணும். அதுக்கடுத்து சிவாஜி கணேசன் ராஜேந்தர் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார், இன்னும் எண்ணற்ற விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்தாக நின்றார். அந்த மாதிரி இவருக்கு விஜயகாந்த் மாதிரி நிற்க முடியுமா? விஜய்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். விஜயகாந்த் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார் மக்களுக்கு. இன்றைக்கு வரை அடிமட்ட தொண்டருக்கு கீழே இருக்க ரசிகர்கள் ஏழைகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா விஜயகாந்தை பற்றி சொல்லுவாங்க. இவர் என்ன செஞ்சுருக்கார் மக்களுக்கு, அதை சொல்லுங்கள். ஒரு பொதுப்பணின்னு விஜயால் செய்யப்பட்ட காரியங்கள் என்ன? இந்த தமிழக மக்களுக்காக என்ன பாடுபட்டிருக்காரு? ஏங்க, ஜெயிக்காமல் இருக்கும் போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செஞ்சாருங்க 1000 காரியம் இந்த தமிழக மக்களுக்கு, ஏழைகளுக்கு. இவர் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு இதுக்கு வெளியே போக காரணம் என்னன்னு சொல்லுங்கள். எந்த விதமான காரணம் இல்லாமல் இவர் நான் ஒன்றிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் வேறு ஒரு கட்சி விலை போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இவர் ஒரு மாபெரும் தலைவரை விலை போயிட்டாருன்னு சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி என்னென்னா தாவேக்கால போயிட்டோம், ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இவருக்கு என்ன எதுக்காக ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள்? இவர் நம்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதாவை நம்பி தான் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த கட்சியை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் இவர் நம்பி பின்னாடி வந்தாங்க. நான் அதிமுக விட திமுக விட பிஜேபி கிடையாது. நான் இந்தியா லெவலில் அரசியலை பற்றி உற்று நோக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற மாநில மொழிகள் தெரியாட்டாலும் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உள்ள ஒரு அரசியல் நிலவரத்தில் இதெல்லாம் இப்போ செங்கோட்டையன் செஞ்சதை ஏற்றுக்கிறதே முடியாத ஒரு காரியம். வரக்கூடிய காலங்கள் அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் ஒரு சூழ்நிலை இருக்குது. மக்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு விழிப்புணர்ச்சியாக மக்கள் இப்போ இருக்காங்க. என்ன தான் 1000 கொடுத்தாலும் 500 கொடுத்தாலும் 2 கோட்டரை கொடுத்தாலும் பிரியாணி கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி மக்கள் போக தயாராக இல்லைன்னு தான் என்னை பொறுத்தவரையும் நான் நினைக்கிறேன். அது எந்த காலத்திலும் இனிமேல் நடக்காது. திமுகவே இருக்காது. அவர் எங்கேயும் ஆட்சி அமைக்கிறது. என் பேர் கணேஷ் பாபு.